வணக்கம். நேத்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருந்தோம். தரிசனம் பண்ணிட்டு காலையில ஒரு 3:30 மணிக்கு எழுந்து மதுரைக்கு போய் தரிசனம் பண்றது தான் இதோட ஐடியா. அப்ப பார்க்கிங் போட்டுட்டு கோயில் பார்த்துட்டு இப்போ ஒரு 3:45க்கு வண்டி எடுக்கலான்னு உள்ள வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி உள்ள போட்டிருந்தோம். அந்த டைம்ல வண்டிலாம் இல்ல. அங்க போட்டிருந்தேன். இப்போ அதுக்கு பாருங்க நீங்களே. இதுக்கு பின்னாடி ஒரு வண்டி போட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி 2 வண்டி போட்டிருக்கு. அதுக்கு பின்னாடிலாம் வண்டி போட்டிருக்கு. மேபி அந்த செகண்ட் ரோல அவங்க போட்டிருப்பாங்க. இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி இப்ப நாங்க போறோம் அது வேற விஷயம். இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி அந்த வண்டி எப்படி எடுப்பாங்க? ஒரு ரெகுலரைசேஷனே இல்ல. போலீஸ் அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கரெக்டா போடுங்க போடுங்கன்னு. இப்ப இந்த ரோ வண்டி எடுத்துருவாங்க. பின்னாடி இருக்கிற 2வது வண்டியோ 3வது வண்டியோ எப்படி எடுக்கும்? அது வாய்ப்பே கிடையாது. நம்மளோட தெய்வாதீனமா பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு கால் டாக்ஸி வண்டி. அதுல அந்த ஓனரோட நம்பர் இருந்தது. இப்ப நாங்க நம்பரை போன் பண்ணி இது மாதிரி நிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி டிரைவர் நம்பர் கொடுத்தாரு. ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். அவர் எடுக்கல. இப்பதான் ஒரு 1/2 hour ட்ரை பண்ணி இந்த நம்பரை எடுத்தாரு. வர சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷன்ல அது ரீச் பண்ண முடியல. ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சோம். போக முடியல. அப்ப என்னன்னா இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில், வெளி மாநிலத்துல இருந்து வராங்க. எவ்வளவு கூட்டம் வருது. ஒரு கரெக்டா ஒரு முறைப்படுத்தி ஒரு ரூட் மேப் மாதிரி போட்டு அதெல்லாம் பாதை ஆரம்பிச்சு எந்த வண்டி எப்ப எடுக்கிற மாதிரி நடுவுல கேப் விட்டு அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டு எல்லாம் பண்ணணும்ன்றதுதான் இந்த இடத்துல ஒரு கனிவான வேண்டுகோள். ஏன்னா இப்போ ஒரு எமர்ஜென்சியா இருக்கட்டும், இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம். அவங்க எப்படி போவாங்க? இப்ப மக்களே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கனிவான கவர்மெண்ட் திருச்செந்தூர் முருகன் கோயில் கவனத்துக்கும் இதை கொண்டு வரோம். இதை ஒரு முறைப்படுத்தி ஒரு மேப் மாதிரி போட்டு இதை சரியா கவனிக்கணும் அப்படின்றதுதான் இந்த தருணத்துல நாங்க வைக்கக்கூடிய ஒரு கனிவான வேண்டுகோள்.